ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் முக்கியமான தலைச்சிறந்த ஒரு மரங்கள் வாழைங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா மா, பலா, வாழை இந்த 3 மரங்களையுமே நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பழமரங்கள். இதில் ஒன்று தான் இந்த வாழை மரம். இந்த வாழை மரத்தினுடைய பயன்கள் அதிகம். அதனுடைய இலைகள், அதனுடைய காய்கள், அதனுடைய தண்டு, வேறு இப்படி எல்லாமே நம்ம பயன்பாட்டிற்கு பயன்படக்கூடியது தான் இந்த வாழை மரம். இப்போ இந்த வாழை மரத்தினுடைய பயன்கள் அதிகம். இப்போது நம்ம வருடத்துக்கு 2 முறையோ 3 முறையோ நமக்கு இந்த மாதிரி காய்கள்லாம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ அது நமக்கு காய்கறி செய்வதற்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் பல மரங்களை நம்ம வளர்க்குறதுனால நமக்கு பல நன்மைகள் இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டியது வாழை மரங்க. வாழை மரம் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டினுடைய ஒரு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சின்றாலே நமக்கு முதலில் வாசலில் இருப்பது இந்த வாழை மரங்களை தான் நம்ம முதல்ல வாசலில் கட்டி எல்லாருமே வரவேற்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் இந்த வாழை மரத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். வாழைக்காய் நல்லா வளர்ந்துருக்கு. இடம் இல்லாதவங்க, நிலம் இல்லாதவங்களா ஒன்றும் செய்ய முடியாது. பட் ஹாப்பி கார்டனிங் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்து நல்ல நிலப்பகுதிகள்லாம் இருந்தால் அந்த பகுதியை வேஸ்ட் பண்ணாமல் வாழை மரங்களை வச்சோம்னா நமக்கு விசேஷ காலகட்டங்களில் நமக்கு வாழை இலை கிடைக்கும், வாழைக்காய் கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வாழைப்பூ இந்த மாதிரி எல்லாமே பயன்படக்கூடியது தான் இந்த வாழை மரம். இந்த வாழை மரத்தை நம்ம வச்சு நம்ம பயனடைவோம். லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.